கிராமங்களில் இருந்து மருத்துவர்கள் உருவானால்தான் அனைத்து தரப்பினருக்கும் சிகிச்சை கிடைக்கும் என்று முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை திருவான்மியூரில் தமிழ்நாடு மருத்துவ பணியாளர் தேர்வு வாரியத்தின் மூலம் தேர்வான 2642 மருத்துவ அலுவலர்களுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பணி நியமன ஆணைகளை வழங்கினார். பின்னர் உரையாற்றிய அவர் உலகளவில் பாராட்டத்தக்க வகையில் மருத்துவ கட்டமைப்பு ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் மருத்துவர்கள் செய்யக்கூடியது மக்களின் உயிர் காக்கும் பணி எனவும் கூறினார். இந்தியாவின் மருத்துவ தலைநகராக தமிழ்நாடு திகழ்ந்து வருகிறது என்று குறிப்பிட்ட அவர் மக்கள் நலனை மருத்துவர்கள் கவனித்தால் அவர்களின் நலனை அரசு கவனிக்கும் என்று தெரிவித்தார். மக்களை புரிந்து கொள்ளும் மருத்துவர்களாக பணியாற்ற வேண்டும் என்றும் மாநிலத்தில் இருக்கும் ஒவ்வொருவருக்கும் உரிய சிகிச்சை கிடைக்க வேண்டும் எனவும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளார். மக்கள் ரொம்ப உயர்வாக பார்க்கிறாங்க. தமிழ்நாடு இன்றைக்கு இந்தியாவுடைய மருத்துவ தலைநகரம் இருக்குது என்ற காரணம், அதுக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலங்களில் நம்முடைய முத்தமிழறிஞர் தலைவர் கலைஞர் அவர்கள் உருவாக்கின மருத்துவ கட்டமைப்பு தான் அதற்கு காரணம் என்பது நமக்கு நன்றாக தெரியும். உயிர்காக்கும் மருத்துவ காப்பீட்டு திட்டம், 108 ஆம்புலன்ஸ் சேவைன்னு தலைவர் கலைஞர் உருவாக்கின கட்டமைப்பு தான் மருத்துவ சேவையில் தமிழ்நாட்டை இந்த அளவுக்கு உயர்த்தி இருக்கிறது.